ஒழுங்கா கிளிப் போட மாட்டேன், துணி காத்துல பறந்துச்சு பாரு. வராம்பாரு ஓசிகாஜி. ஓசில கைத கிடைச்சா கூட ஏறி வந்துருவான். தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்லங்க. என்னப்பா இன்னும் ஷட்டர் திறக்கல? திறக்கலாமோ உடைக்கலாமோ நாங்களே யோசிச்சுருக்கோம். ½ அன் அவருக்கு மேல வெயிட் பண்ணிருக்கிறோம். இன்னும் சேர காணோம். மணியாச்சு. அவன் தானேப்பா வர சொன்னா. இன்று கடை அடைப்பு, உட்காரு. ஆமா, இந்த ஆட்டோக்காரன் எங்க? சேகர விசா வாங்கி தரேன்ட்டான்ல, அவன் வாழை பிடிச்ச சுத்திட்டு இருப்பான். அவனை வாங்கி தரப்போறான். சத்தியமா வாங்கி தர மாட்டான். சிங்கப்பூர்ல கூட அவனையாவது சீட்டிங் பண்ணிட்டு வந்திருப்பான். அப்படின்னா இவன் படிச்ச படிப்புக்கு இவ்வளவு பணமா கிடைக்க போகுது. யோ, என்னமோ நேர்ல பார்த்த மாதிரி சொல்ற. என் மச்சான் தான் சொன்னா, அவங்க அப்பா தெரியுமா மணி, இந்த வாய மீன் வேக மீன் சொல்லி ரோடு தூங்கி தெரிஞ்சான். இவன் என்னடா சிங்கப்பூர் ரிட்டர்ன் சொல்லி சீனை போனுங்கிறான். சூப்பர் சூப்பர், அற்புதமான ஃப்ரெண்ட்ஸ் நீங்கெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் இருக்கணும். பாவையா இருந்தாலு உங்க கூட சேர்ந்ததுனாலதான் விளங்காம போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நீ பேசாத, மூடின்னு போ. முதல்ல இவனை தூக்கணும். நம்மளால எப்படி முடியும்? முடியும். சேகர ஊசி பத்தி விட்டா அவன் பாத்துப்பான். சரி சரி, நம்ம ஆரம்பிப்போமா? சரக்கே இல்ல, அப்புறம் என்ன ஆரம்பிப்ப நீ? இத்தனை நாளா என்ன ஓசிகாஜின்னு சொல்லுவீங்கல்ல, இப்ப என் பேக்ல என்ன இருக்கு தெரியுமா? சொல்லு. இது எங்கேயாவது ஓசில வாழ்ந்துருப்பான் பேச்சுக்காரன். சரி சரி, சரக்கு வந்துருச்சுல, சாவி தானே வேணும். சேகர் வீட்டுல வேணா பாக்குறேன், இல்ல நான் போய் சாவி வேணாம். ஓகேவா? ரெடி பண்ணுங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகுமா இல்லையா? இருடா, தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்.